தமிழகத்தில் முருகப்பெருமானின் திருத்தலங்கள் எண்ணற்றவை. ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒரு தனித்துவமான வரலாறு, ஒரு ஆழமான ஆன்மீக பெருமை, ஒரு வியப்பூட்டும் சிறப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அரிய முருகத் திருத்தலங்களில் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு புனித தலம்தான் அருள்மிகு பாதாள செம்பு முருகன் திருக்கோயில். திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பூமிக்கு அடியில் அமைந்துள்ள கருவறை, செம்பு கலவை, முருகன் திருமேனி மற்றும் கருங்காலி மாலை பிரசாதம் ஆகிய சிறப்புகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. பூமிக்கு அடியில் அமைந்துள்ள கருவறை இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. பூமிக்கு அடியில் சுமார் 16 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. படிக்கட்டுகள் வழியாக பாதாளத்திற்குள் இறங்கி முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டிய அமைப்பு இந்த திருத்தலத்திற்கு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இறங்கிச் சென்று ஏறி வரும் அரிய தரிசனம் பெரும்பாலான முருகன் கோயில்கள் மலையின் மீது அமைந்திருக்கும். அங்கு ஏறிச் சென்று இறங்கி வருவோம். ஆனால் இந்த திருத்தலத்தில் முருகனை தரிசிக்க முதலில் கீழே இறங்க வேண்டும். பின்னர் தரிசனம் முடித்து மேலே ஏறி வர வேண்டும். இதன் காரணமாகவே இங்குள்ள முருகப்பெருமான் பாதாள முருகன் என்ற திருநாமத்தில் பக்தர்களால் போற்றப்படுகிறார். பாதாள முருகன் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடம், வாழ்க்கையில் தாழ்வு நீங்கி ஏற்றம் கிடைக்கட்டும் என்ற ஆன்மீக சின்னமாக கருதுகின்றனர். தல மரபுகளின்படி இங்குள்ள முருகப்பெருமானின் திருமேனி 5 உலோக கலவையால் தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், இரும்பு சுமார் 1.5 அடி உயரத்தில் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. போகர் சித்தரின் சீடராக கருதப்படும் திருக்கோவிலார் சித்தர் சில மரபுகளில் வேறு பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானின் திருமேனியை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இது பக்தி மரபில் வழங்கப்படும் கருங்காலி மாலை பிரசாதம் ஒரு அழகான குறியீட்டு விளக்கமாகும். இந்த திருத்தலத்தின் மிகவும் பிரபலமான சிறப்புகளில் ஒன்று, கருங்காலி மாலையை முதலில் முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் வைத்து பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கும் மரபு இருப்பதாக தல மரபுகள் கூறுகின்றன. பக்தர்களின் நம்பிக்கையின்படி இந்த மாலையை அணிவதால் மன அமைதி, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை பெருகும் என்று கருதப்படுகிறது.